இந்த இரவு 2 இரவு ஒரு பகல் அவருடைய மனநிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறார், திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ இப்போ இருக்கிற நிலையில் திமுக ஒழிக்கணும்னு நான் தாவேக்கால ஐக்கியமானால் சரியாக இருக்கும், அதுக்குண்டான ஃபேஸஸ் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு போகிறாரு. அப்போது தாவேக்காவுக்கு ஃப்ரீ ஜெரால்டு போகிறதுக்கு காரணம் யாருன்னா திமுக போலீஸ். ஏங்க ஒரு குற்றங்க 10 தண்டனைலாம் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு கொலை பண்ணினா ஒரு கொலைக்கு என்ன தண்டனை அதுதான். இப்போ இங்கே ஒரு கொலை நடக்குது, இப்போ இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு நடத்துவார். தமிழ்நாடு முழுக்க இந்த கொலைக்கு புகார் கொடுக்க முடியுமா? ஆனால் சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் விஷயத்துக்கு பண்ணிங்களா இல்லையா? போலீஸை பற்றி தவிர திருச்சியில் ஒரு கேஸு, தஞ்சாவூரில் கேஸு, புதுக்கோட்டையில் கேஸு, திருநெல்வேலியில் கேஸு, கன்னியாகுமரியில் கேஸு, எத்தனை கேஸை நீங்கள் ஃபிலிக்ஸ் சவுக்கியம் போட்டிங்க அந்த கேஸு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேடுகட்டு அரச பயங்கரவாதம், காவல்துறையுடைய அடக்குமுறை இது.